அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. முக்கியமாக குடல் இறக்கம். பெண்கள், ஆண்கள் அனாகர் கட்டலாம், இல்லை வெள்ளிக்கு அனாகர் கட்டலாம். குடல் இறக்கம் வர வாய்ப்பு கம்மி. பெண்கள் கொலுசு போட்டாலும் குடல் இறக்கம் வர வாய்ப்பு கம்மி. அதனால் குடல் இறக்கம் வந்துச்சுன்னா அது சரி பண்ணுறது எப்படின்னா, ஆமணக்கு விதை, முத்துக்கொட்டை விதைன்னு சொல்கிறோம், விளக்கெண்ணெய் தயாரிக்கும் அந்த விதை. அந்த விதையை பால் சேர்த்து அரைத்து குடித்து காலை மாலை இருவேளை குடிச்சோட குடல் இறக்கம் சரியாயிடும். அதே போல் கண்டங்கத்திரி இலை சாறுடன் மிளகு கலந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா குடல் இறக்கம் சரியாகிவிடும். அதே போல் நம்ம புகையிலை தட்டு புகையிலைன்னு சொல்லுவாங்க, அது நீட்டில் அந்த புகையிலை அனலில் காட்டி அவரும் புகையை முகந்தோம்னா குடல் இறக்கம் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் எலும்பு முறிஞ்சவங்களுக்கு எலும்பு கூடுறதுக்கு சில ஐடியா சொல்கிறேன், பட்டு போடுறதுக்கு சில டிப்ஸுகள் சொல்கிறேன். நம்ம ஒரு மருதம்பட்டைன்னு ஒன்று இருக்குது, மருதம்பட்டை ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, சுடு தண்ணியில் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுனுவாங்க, எலும்பு சீக்கிரம் கூடிவிடும். அதே போல் பிரண்டையை ஊறுகாய் சாப்பிட்டு வந்தாலும் சீக்கிரம் கூடிவிடும். அதே போல் கருவேலம் பழத்தை நேரில் வளர்த்தி பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் எலும்பு சீக்கிரம் கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அரசம்பட்டை ஆலம்பட்டை ரெண்டையும் எடுத்து பொடியாக்கி அரைச்சி பட்டு போட்டிங்கன்னா, அந்த எலும்பு முறிஞ்ச இடத்துல பட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் ரணமாகி எலும்பு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பிரண்டை துளிர் எடுத்துக்கங்க, முட்டை வெள்ளைக்கரு எடுத்துக்கங்க, காட்டு மஞ்சள் எடுத்துக்கங்க, உளுந்து, இது நாளையும் அரைச்சி பட்டு போட்டிங்கனாலும் சீக்கிரம் எலும்பு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உளுத்தம் பருப்பு போடுறோம், அது கூட இப்போ உளுத்தம் வேறு அரைச்சி போட்டிங்கனாலும் எலும்பு கூட சீக்கிரம் கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சக்கரை வியாதிக்கிறவங்களுக்கு கை கால் வலி, கால் எரிச்சல், கால் மறுத்து போகிறது இதெல்லாம் இருக்கும். இவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு இளநீ எடுத்துக்கங்க, ஒரு இளநீ கண் திறந்துட்டு தேட்டங்கொட்டை பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு நைட்டில் மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிச்சுடுவாங்க, கை கால் எரிச்சல் போயிடும், நம்ம கால் மறுத்து போகிறது எல்லாமே சரியாகி கொஞ்சம் நன்றாக இருக்கும். அதே போல் ஒரு 2 டம்ளர் தண்ணியில் தர்பை துண்டு துண்டாக நறுக்கி போட்டு ஊற வச்சுருங்க நைட்டில். காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணி குடிங்க, சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும், மலக்குடல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனைலாம் இருக்காது, சீராகும், சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் அடிக்கடி கருவேப்பிலை ஜூஸ் குடிங்க, சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் நம்ம வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சு காலையில் எழுந்துச்சி குடிங்க. வெண்டைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துங்க, கொய்யாப்பழம் அடிக்கடி உணவில் சேர்த்துங்க, இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் நம்ம சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு கூட்டு மருந்தாகவும் சாப்பிட்லாம், சித்தா கடைகளில் கிடைக்கும் பவுட்ரு. நம்ம சிறியானங்கை, சீந்தல் கொடி, சிறுகுறிஞ்சான், வெந்தயம், வில்வம் இதெல்லாம் சேர்த்து கூட்டு மருந்தாக நம்ம போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதோட பன்னீர் பூக்கள் ஒன்று இருக்குது, அதையும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலை மாலை 2 வேளை சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிங்கனாலும் சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.